ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14th டிசம்பர். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி நெக்ஸ்ட் டே எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 43,850 கீழே செல் அண்ட் 43,975 மேலே வந்து நம்ம பை. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் அப் ட்ரெண்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னுமே அப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு ரீடெஸ்ட் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 44,200 ஆர் 44,150 இந்த ரேஞ்ச். ஸோ 44,200 தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,150 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேலே போக முடியல. சரிங்களா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து ப்ராப்ளி மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போது 43,975 இல்லது 44,000 வந்து ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் வேணும் அல்லது புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் வேணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த லெவல் டச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ டச் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 975லேருந்து 44,000க்குள்ளே. ஸோ அந்த 25 பாயிண்ட்ஸ் இல்லை 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ ஐடியலி நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி இந்த கேண்டில் இருக்கும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர் 1:5 போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 44,200 இல்லை 44,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளால் வைக்க முடியும். நம்ம எக்ஸாக்டாக ப்ரைஸ் மேலே எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சம்வேர் அரௌண்ட் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வர மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 44,130 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60% ப்ராஃபிட், அதாவது நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் ஈவன் ட்ரேடை முடிச்சிருவோம். சரிங்களா? ஏன் அப்படி முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அப்போ தான் வந்து ப்ராஃபிட்டை லாக் பண்ண முடியும், லாஸை வந்து கம்மி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப்பை வந்து பிரேக் ஈவனில் முடிச்சிடுவோம். ஸோ இந்த கேஸ் சப்போஸ் மார்க்கெட் கீழே ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 5 மினிட்ஸில் வந்து இந்த ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ சப்போஸ் இந்த ட்ரேட் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஸ்டில் மேலே போகணும்னு நினச்சோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவில் இந்த லைனை வந்து நம்ம வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், சப்போஸ் பிரேக் ஈவன் வைக்கல, ஸ்டில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். செகண்ட் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 44,095 இந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? அப்படி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தீங்கன்ற பட்சத்தில் நமக்கு ஃபைனலாக வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸில் ஒரு 75 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட்டில் வெளியே புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கும். ஸோ ட்ரையலிங் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி தான் ஹிட் ஆயிருக்கும். இல்லை ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல, நான் டேரெக்டாக டார்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன்ற பட்சத்தில் உங்களுக்கு டார்கெட் டேரெக்டாக ஹிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நமக்கு வந்து என்ட்ரி ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம செல் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகவே கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கீழேவே முடிஞ்சிருச்சு. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் இது வந்து ஒரு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சரிங்களா? இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ட்ரேட் தான். இதில் வந்து பெருசாக எந்த லாஜிக்கும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த லெவல்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட லெவல் அண்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதை வந்து நம்ம ஒரு ரேஞ்சாக கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்கு கீழே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மார்க்கெட் இதை உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் தான் இருப்போம். சரிங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் மறுபடியும் 43,975 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் 43,975 கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுவே வந்து மார்க்கெட் நாளைக்கு 44,100க்கு மேலே போகிற பட்சத்தில் ஆர் 44,080க்கு மேலே போச்சு, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னொரு கேஸ் என்ன பை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,975 அதாவது 43,975ல ஒரு சப்போர்ட் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பை பண்ண போகிறோம். 44,80க்கு மேலே போகும்போது 44,080க்கு மேலே போகும்போது நம்ம பை பண்ண போகிறோம். அதுவே வந்து 43,975 கீழே வந்து நமக்கு ஒரு
50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சு பியரிஷான்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதுவே வந்து 43,975 to 44,000க்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் நடந்து மறுபடியும் பிரேக் அவுட் கீழே கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,850 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் தான் நமக்கு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 43,740 கிட்ட நமக்கு ஈஸியாக வரும். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் நமக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளால் லாக் பண்ண முடியும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.